ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே கோதாய நமஹ. மார்கழி திங்கள் மது நிறைந்த 18வது நன்னாள் உந்து. இன்று கோதா குணானுபவத்திலே பார்க்க இருக்கும் விஷயம் ஸ்ரீ ஆண்டாள் அருளப்பாடு என்று. பெருமாள் அருளப்பாடு என்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பெருமாள் மரியாதை சமர்ப்பிப்பார்கள். அதாவது பரியட்டம், மாலை, ஷடரி. அதற்கு ஆழ்வாருக்கு பெருமாள் அருளப்பாடு, ஆச்சாரியர்களுக்கு பெருமாள் அருளப்பாடு என்று சொல்வார்கள். அருளப்பாடுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பெருமாள் தாமாகவே வந்து அவர்களுக்கு அருள் செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக நாமெல்லாம் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம். இறைவா நீ தாராய் பறை அப்படின்னும், ஆராய்ந்து அருள் செய் அப்படின்னும் இப்படிலாம் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறோம். பெருமாள் வந்து அருள் செய்கிறான் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஆழ்வார் ஆச்சாரியர்களை பொறுத்தவரை பெருமான் அவனாகவே அவர்களுக்கு அருள் செய்து அவர்களை ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் ஆக்கி உலகக்ஷேமத்துக்கு வழிவகுத்திருக்கிறான். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. பெருமாளாக தான் இப்படி ஆக்கியிருக்கான். அதனால் பெருமாளே அவர்களுக்கு தானாக வந்து விசேஷ அருள் செய்திருக்கிறானாம். இதை நம்மாழ்வார் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த அருளப்பட்டங்கிறது தான் அருளப்பாடு. பெரும்பெருமானே ஆழ்வார்களை அருளப்பாடு செய்கிறான் அப்படின்னு அர்த்தத்தில் வந்திருக்கு. இது ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு பெருமாள் அருளப்பாடு செய்கிறார் அப்படின்னு இருக்கு. ஆண்டாள் அருளப்பாடு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னு கேட்டால் பெருமாளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். என்னது அப்படி சொல்லலாமா? அபசாரம் இல்லையா? ஆண்டாள் போய் பெருமாளுக்கு அருளப்பாடு செய்கிறாரா அப்படின்னா, ஆண்டாள் அருளப்பாடு செய்கிறாரோ இல்லையோ, பெருமாள் வந்து அருளப்பாடு செய்வதாக நினைத்து ஆண்டாளுடைய சூடி கொடுத்த மாலையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இருக்கு. இது அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஏன் பெருமாள் இப்படி ஏற்றுக்கொண்டார், ஏன் இப்படி அருளப்பாடு ஆயிற்று என்பது 18வது ஸ்லோகத்திலே சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபி த்வதலகைரதிவாஸ்ய தத்தாம் பிராயேண ரங்கபதிரேஷ பிபர்த்தி கோதே சௌபாக்ய சம்பதபிஷேக மகாதிகாரம். அதாவது ஆண்டாள் உடைய மாலையை பெருமாள் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு மட்டுமல்ல, பின்ன என்ன கேட்டால், ஆண்டாளுடைய உத்திரியம் இருக்கு இல்லையா, மேல் வஸ்திரம், அதையும் பெருமாள் ஏற்றுக்கொள்கிறானாம். ஆண்டாளுடைய மாலையெல்லாம் எடுத்து வைத்து ஆண்டாளுடைய மேல் வஸ்திரத்துடன் கூட அப்படியே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அப்போது பெருமாள் அதை என்ன பண்ணுகிறான்னு கேட்டால், சூடபதேன பரிகிருஹ்ய, தலையினாலே அதை தரிக்கிறானாம். அந்த வஸ்திரத்தை பரிவட்டம் கட்டுகிற மாதிரி தலையிலே தரித்து கொள்கிறார். சூடாபதேன பரிகிருஹ்ய தவ உத்தரீயம், ஏன்னா ஆண்டாளுடைய உத்திரியம், ஆண்டாளுடைய வஸ்திரங்கள் அப்படினாலும் பெருமாளுக்கு பிடித்திருக்கிறது, பகுமானமும் கொடுக்கிறான். மாலாமபி த்வதலகைரதிவாஸ்ய தத்தாம், மாலை கூட ஆண்டாள் சூடி, ஆண்டாள் திருமுடியிலே சூடி கொடுத்த மாலை, அதையும் தன்னுடைய தலையினாலே திருமுடியினாலே பெருமாள் ஏற்றுக்கொள்கிறான். பிராயேண ரங்கபதிரேஷ பிபர்த்தி கோதே, ரங்கநாதன் இப்படி ஏற்றுக்கிறான். ஏன் பெருமாள் சர்வேஸ்வரனாச்சே, அவன் எதுக்கு இதெல்லாம் தலையால் ஏற்றுக்கணும் அப்படின்னா, அதுதான் ரங்கநாதன். ஏன்னா ரங்கத்துக்கு நாதன் இல்லையா, அவன் செய்கிறதெல்லாம் லீலைகள், மொத்தமுமே ஆச்சரியமான லீலைகள். அதில் இதுவும் ஒரு அற்புதமான ஒரு லீலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் நாம். ஏன்னா ஆண்டாள் அவதாரம் பண்ணியிருக்கார். இப்போது ஆண்டாளுக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணணும் கணக்குப்படி பார்த்தா, ஆனால் பண்ணலை. இருந்தால் கூட இந்த ஸ்ரீ ரங்கநாதன் அவதாரத்திலேயே இந்த வைபவத்தை காண்பிக்கிறான் எம்பெருமான். அப்போ அருளப்பாடு மாதிரி தாங்கிக் கொள்கிறான். ஆனால் பெருமாளுக்கு போய் எதுக்கு சுவாமி அருளப்பாடு? இவன் சர்வேஸ்வரன், இவன் தான் எல்லாருக்கும் அருளப்பாடு பண்ணணும். இவனுக்கு போய் ஆண்டாள் அருளப்பாடு எதுக்கு அப்படின்னு கேட்டால், அதற்கு பதில் சொல்கிறார். சௌபாகிய சம்பத அபிஷேக மகாதிகாரம். இந்த அருளப்பாட்டினாலே ஒரு சௌபாகிய சாம்ராஜ்யம் ஒன்று, சௌபாகிய செல்வம், அதில் போய் அபிஷேகம் கிடைத்ததாக நினைக்கிறானாம். அதாவது பெருமாள் அருளப்பாடு நமக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாலையோ இல்லை பரியட்டமோ வஸ்திரமோ கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மகாபாகியம், மகாபாகியம், நல்ல மங்களம், இதை காட்டிலும் மங்களம் எதுவும் கிடையாது அப்படின்னு தானே அதை ஏற்றுக்கொள்வோம்.
திருநட்சத்திரத்தில், கல்யாணங்களில் இதெல்லாம் பெருமாள் திருப்பரியட்டங்கள்லாம் சமர்ப்பிப்பார்கள். அப்போ அதெல்லாம் ரொம்ப சௌபாகியத்தோடு கூட அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆண்டாளுடைய அந்த சூடி களைந்த மாலை, ஆண்டாள் மேல் உத்திரியம், அவர் சாற்றி கொண்ட மேல் உத்திரியம், அதை தன்னுடைய சிரசாலை வாங்கி கொண்டு எனக்கு சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம், சௌபாகிய செல்வத்திலே அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்ததுன்னு நினைக்கிறாராம். இப்படி நினைக்கலாமா கேட்டான்னா, உண்மையில் பார்த்தோன்னா பெருமாளுக்கு உபய நாச்சிமாரோட, ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் ரெண்டு பேரோட கூட தானே சௌபாகியம். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதேன்னு வேதம் சொல்கிறது. எம்பெருமான் தேவனாக இருக்கான், ஈஸ்வரனாக இருக்கான்னா ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரால் தான். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியௌ அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் ரெண்டு பேரும் பத்னியாக இருக்கிற அப்படின்னால ரெண்டு பேரோடையும் சேர்ந்து தான் எம்பெருமான் இருக்கான். ஆக எம்பெருமான் ஈஸ்வரனாக இருக்கிறான், எல்லாரையும் ஆள்கிறான், எல்லாருக்கும் எல்லா சௌபாகியத்தையும் கொடுக்கிறான். அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறபடினால தான். அதனால தான் இவாள்னால பெருமாளுக்கு அந்த பெருமை வந்திருக்குன்னு அவன் நினைக்கிறான். அதை நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியாரோடு நான் இருக்கேன் பாருங்கோ, உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் நான் கொடுப்பேன், அந்த ஒரு செல்வம் எனக்கு இருக்கிறது, நான் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் காண்பிக்கிறானா. சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம். அதனால் ரெண்டு விஷயம். முதல் விஷயம் என்ன கேட்டால், பெருமாளுக்கே சௌபாகியம் அப்படிங்கிறது இந்த நாச்சியாரால் தான் வருகிறது, சுடி கொடுத்த நாச்சியாரால் தான் வருகிறது. ஏன்னா ஐஸ்வர்யமோ இன்னும் மற்ற கல்யாண குணங்கள் எல்லாமே கூட அந்த நாச்சியாரோடு சேர்ந்து இருக்கும்போது பெருமாளுக்கு சிறந்து இருக்கிறது அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, நமக்கு ஒரு சௌபாகியத்தை பெருமாள் கொடுக்கிறான் அப்படின்னா அது பூமாதேவி நாச்சியார் அவரோடு சேர்ந்து இருக்கிற அப்படின்னால அதுக்கு ஸ்பஷ்டமான உதாரணம் தான் இப்போ ஆண்டாள் அவதாரம். ஏன்னா சுடி கொடுத்த நாச்சியார் அவதாரம் பண்ணி திருப்பாவை பாடி தந்தார் அல்லவா, அதை நாம் பாடும்போது நமக்கு பெருமாள் சகல சௌபாகியத்தையும் நமக்கு எம்பெருமான் கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது ஆண்டாளுடைய அனுகிரகத்தினால் தானே. அதனால் ஆண்டாள் நமக்கு திருப்பாவை கொடுத்தார். பெருமாளுக்கு என்ன கொடுத்தார்னா திருப்பரியட்டத்தையும் திருமாலையையும் ரெண்டையும் கொடுத்தபடியால் பெருமாளுக்கு ஒரு அதிகாரம் ஒன்று கிடைக்கிறதாம், ஒரு பதவி ஒன்று கிடைக்கிறது. திருப்பாவை சொல்லுபவர்களுக்கெல்லாம் சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்னு ஒரு பெருமாளுக்கு கிடைக்கிறதா. அந்த அதிகாரத்தை எம்பெருமான் பெற்றுக்கொள்கிறான். அதற்கான அருளப்பாடு தான் இந்த திருப்பரியட்டமும் சூடி கொடுத்த மாலையும் என்பதாக பெருமாள் அதை ஏற்று நமக்கு இதை உணர்த்துகிறான் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை சாதிக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் கோயில்களில் பார்த்தோன்னா பெருமாள் அருளப்பாடு ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்காக நடக்கும். ஆனால் நாச்சியார் சன்னதியில், அதாவது ஆண்டாள் சன்னதியில் பார்த்தான்னா ஆண்டாள் கிட்டேருந்து மாலையை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட அருளப்பாடுன்னு சொல்ல மாட்டார்கள், ஆனால் அவளுக்கு அருளப்பாடு மாதிரி இது இருக்கும். இது நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக ரெண்டு பேரும் நடத்தி காட்டிய வைபவம் என்று வைத்துக் கொள்ளலாம். சூடாபதேன பரிகிருஹ்யதவோத்தரீயம் மாலாமபித்வத் அலகைஹி அதிவாஸ்ய தத்தாம் பிராயேண ரங்கபதிரேஷ விபர்த்தி கோதே சௌபாகிய சம்பதபிஷேக மகாதிகாரம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.